நம்ம தமிழ் சினிமாவில் இந்த 2024ல் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 50 படங்கள் கிட்ட ரிலீஸ் ஆகியிருக்கும். ஆனால் அதில் எந்த ஒரு படமும் பிளாக் பஸ்டர் ஆகவே இல்லை. என்னதான் அயலான் படம் 60 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் அது ஒரு ஹிட் மூவி தான். ஆனால் மலையாளம் மூவியான மஞ்சுமெல் பாய்ஸ் ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவி. இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் எந்த ஒரு படம் பிளாக் பஸ்டர் ஆகலை. ஆனால் இந்த சம்மருக்கு அப்புறம் ஏகப்பட்ட பெரிய படங்கள் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த பெரிய தமிழ் படங்கள் எல்லாமே எந்த டேட்டில் ரிலீஸ் ஆகுதுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுவாளாக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அரண்மனை 4 சுந்தர் சி டைரக்ஷனில் ராஷி கண்ணா, தமன்னா, யோகி பாபு இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த அரண்மனை 4 படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி ஒரு டீசெண்டான எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணியிருக்கு. அரண்மனை 4 படத்தை ஏப்ரல் 26 தமிழ் தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்து ரத்தனம் நம்ம ஹரி டைரக்ஷனில் விஷால் மற்றும் பிரியா பவானி சங்கர் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம விஷால் மற்றும் ஹரி காம்போல வந்த தாமிரபரணி, பூஜை ரெண்டுமே பிளாக் பஸ்டர் மூவிஸ். அதனாலேயே இந்த ரத்தனம் படத்துக்கு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. ரத்தனம் படத்தை வர ஏப்ரல் 26 தமிழ் மற்றும் தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க தியேட்டர்ஸில். அடுத்து ஸ்டார் நம்ம இலான் டைரக்ஷனில் கவின் லீடர் நடிக்கிற படம். இந்த ஸ்டார் படத்தில் ஆல்ரெடி ஹரிஷ் கல்யாண் நடிக்க வேண்டியது. அவரு வெளியே போனதுனால இந்த படத்தில் ஹீரோவாக நம்ம கவின் அறிமுகம் ஆனார். ஸ்டார் படத்துக்கு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. ஸ்டார் படத்தை வர மே 3 அப்படி இல்லைன்னா மே 10 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து மகாராஜா இந்த படத்தை குரங்கு பொம்மைன்னு ஒரு சூப்பரான படத்தை டைரக்ஷன் பண்ண நிதிலன் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. நம்ம விஜய் சேதுபதி தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தை ஆல்ரெடி ப்ரீமியர் ஷோவில் பார்த்த எல்லாருமே பயங்கரமான ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க மகாராஜா படத்துக்கு. மகாராஜா படத்தை வர மே 16 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்து கருடன் இந்த படத்தில் நம்ம சசிகுமார் மற்றும் சூரி தான் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. நம்ம சூரி இப்போ ஹீரோவாக வலம் வந்து ஏகப்பட்ட படங்களில் நடிச்சிட்டு வராரு. அதில் ஒரு படம் தான் இந்த கருடன். இந்த கருடன் படத்தையும் மே மாதம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க சம்மருக்கு. அடுத்ததாக வணங்கான் நம்ம பாலா டைரக்ஷனில் அருண் விஜய் லீடர் நடிக்கிற படம். ஆல்ரெடி இந்த வணங்கான் படத்தில் நம்ம சூர்யா நடிக்க வேண்டியது. சூர்யா வெளியே போனதுனால இந்த படத்தில் அருண் விஜய் ஜாயின் ஆகியிருக்காரு. வணங்கான் படத்தோட ஷூட்டிங்கை மொத்தமாக எஸ்டர்டே தான் கம்ப்ளீட் பண்ணாங்க. ஜூன் அப்படி இல்லைன்னா ஜூலை மாதத்தில் வணங்கான் படத்தை தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்து டிமாண்டி காலனி 2 அஜய் ஞானமுத்து டைரக்ஷனில் நம்ம அருள்நிதி மற்றும் பிரியா பவானி சங்கர் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம். இது டிமாண்டி காலனியோட சீக்வல் தான். ஆல்ரெடி டிமாண்டி காலனி 2 படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி நல்ல எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த டிமாண்டி காலனி 2 படத்தை மே மாதம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து ராயன் நம்ம தனுஷ் டைரக்ஷனில் தனுஷ், காளிதாஸ் ஜெயராம், அதுக்கப்புறம் சுந்தீப் கிஷான், எஸ்ஜே சூர்யா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் கேங்ஸ்டர் மூவி. ராயன் படத்தை ஜூன் 7 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண பிளான் பண்றாங்க. இது ஒரு பேன் இண்டியன் மூவி. அடுத்து இந்தியன் 2 நம்ம சங்கர் டைரக்ஷன்ல 1996ல பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் ஆன படம். இந்தியனோட சீக்வல் தான் இந்தியன் 2. இந்தியன் 2 படத்தை ஜூன் மாதம் ரிலீஸ் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி ஜூன் 13 பக்ரீத் வீக்கெண்டுக்கு இந்த இந்தியன் 2 படத்தை தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. இது ஒரு பேன் இண்டியா மூவி. அடுத்து தங்கலான் நம்ம ரஞ்சித் டைரக்ஷன்ல சிஎன் விக்ரம், மாளவிகா மோகனன், பசுபதி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இது கேஜிஎஃப்ல நடந்த ரியல் ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுத்திருக்கிற படம். இந்த தங்கலான் படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வரவே இல்லை. எந்த ஒரு ரிலீஸ் டேட் பற்றியும் கிளியரான அப்டேட்டும் இல்லை. மோஸ்ட்லி ஜூன் 28. அதை விட்ட ஜூலை மாதம் தான் தங்கலான் படத்தை தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்களாம். இதுவும் ஒரு பேன் இண்டியா மூவி தான். ஆனால் இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போற படங்கள்லேயே பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கிற படம் இந்த தங்கலான். அடுத்து அமரன் ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷன்ல நம்ம சிவகார்த்திகேயன் மற்றும் சாய் பல்லவி சேர்ந்து நடிக்கிற படம். இந்த அமரன் படத்தோட ஷூட்டிங் இன்னும் 15% கிட்ட பேலன்ஸ் இருக்கு. அதனால தான் இந்த படம் டிலே ஆகுது. இந்த அமரன் படத்தை வர ஆகஸ்ட் 15 அந்த டேட்டை விட்ட செப்டம்பர் 27 இந்த 2 டேட்ல ஏதாவது ஒரு டேட்ல தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகும் அமரன் படம். அடுத்து தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நம்ம வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல தளபதி விஜய்
டாப் ஸ்டார் பிரசாந்த், பிரபுதேவா, மைக் மோகன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம். இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை வர செப்டம்பர் 5ஆம் தேதி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்றோம்னு அஃபிஷியலா சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. ஸோ தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் நல்லா இருந்துச்சுன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல ஒரு மிகப்பெரிய சம்பவம் இருக்கு. இந்த படத்தை தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜில் பேன் இண்டியன் படமாக ரிலீஸ் பண்ணுறாங்க தியேட்டர்ஸில். அடுத்து வேட்டையன், ஞானவேல் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ராணா டகுபதி, ஃபஹத் ஃபாசில், அமிதாப் பச்சன், துஷாரா விஜயன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம். இது என்கவுண்டர் பேஸ் பண்ணி எடுத்திருக்கிற படம் தான். ஆனால் மேக்கிங்கில் இந்த படம் குவாலிட்டியே காணும். இந்த வேட்டையன் படத்தை அக்டோபர் மாதம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. அக்டோபரில் 2 ஃபெஸ்டிவல் வருது. ஒன்று ஆயுத பூஜை, இன்னொன்று தீபாவளி வீக்கெண்ட். அதில் அக்டோபர் 10ஆம் தேதி ஆயுத பூஜை வீக்கெண்டுக்கு இந்த வேட்டையன் படத்தை தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜிலும் ரிலீஸ் பண்ணுவாங்க தியேட்டர்ஸில். அடுத்ததாக விடாமுயற்சி, மகிழ் திருமணி டைரக்ஷனில் நம்ம அஜித் குமார், அர்ஜுன், ஆரவ் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஹீரோயினை நம்ம த்ரிஷா நடிச்சிருக்காங்க. விடாமுயற்சி படத்திலிருந்து எந்த ஒரு அப்டேட்டும் கிளியராகவே காணும். ஆனால் விடாமுயற்சி படத்தை தீபாவளி வீக்கெண்டுக்கு தான் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அக்டோபர் 31ஆம் தேதி. அடுத்ததாக ஜீனி, நம்ம ஜெயம் ரவி இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இது ஒரு காமெடி அட்வென்ச்சர் ஃபேண்டசி மூவி. இந்த ஜீனி படத்தை செப்டம்பர் மாதம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணுறாங்களாம். மோஸ்ட்லி செப்டம்பர் 27ஆம் தேதி ஜீனி படத்தை தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும்போது தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜிலும் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்து கங்குவா, நம்ம சிறுத்தை சிவா டைரக்ஷனில் சூர்யா, டிஷா பாட்னி, பேபி டியூல் சேர்ந்து நடிக்கிற படம். இது ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி. இந்த கங்குவா படத்தோட மொத்த ஷூட்டிங்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த கங்குவா படம் மூலியமா நம்ம சிறுத்தை சிவா மற்றும் சூர்யா 2 பேரும் கம்பேக் தர வேண்டியது இருக்கு. ஆனால் இது வரைக்கும் இந்த படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் கிளியராகவே இல்லை. இந்த படத்தை 3 டேட் லாக் பண்ணலாம். ஒன்று ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே வீக்கெண்ட், அதை விட்டால் அக்டோபர் மாதம், அதையும் விட்டால் டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் வீக்கெண்ட். இந்த 3 வீக்கெண்டில் தான் ஏதாவது ஒரு வீக்கெண்டில் கங்குவா படத்தை தியேட்டர்ஸில் இறக்க போகிறாங்க. இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும்போது தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜிலும் தான் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்து குபேரா, இந்த படத்தில் நம்ம தனுஷ் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ராஷ்மிகா மந்தனா ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. இந்த குபேரா படத்தோட ஷூட்டிங் இப்போ போயிட்டுருக்கு. இந்த குபேரா படத்தை இந்த வருஷம் லாஸ்ட்டில், அதாவது டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் வீக்கெண்டுக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க குபேரா படத்தை. இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும்போது தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜிலும் தான் ரிலீஸ் ஆக போகுது. இந்த இருக்கிற இவ்வளோ படங்களில் எந்த படத்துக்காக நீங்கள் தியேட்டரில் பார்க்க ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 4-5 மாதம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம். ஆனால் மே மாதத்துலேருந்து சரவெடியான தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. எப்படிலாம் என்ஜாய் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.